வணக்கம். மார்க்கெட் மோர் ஆஃப் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கு. 2 நாள் கொஞ்சம் அப்படி பரபரப்பாக இருந்துச்சு. ட்ரம்ப் இது சொன்னார் அது சொன்னார், மறுபடியும் அது புஷ்ஷுன்னு போகுது. அதே மாதிரி யுக்ரைன் பிரசிடெண்ட் வெளியில் ஒன்று பேசுகிறாரு, செயல் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஊருக்கே இப்போ தெரியுது தட் திஸ் பீப்புள் ஆர் ஆல் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இதுக்கு நடுப்புற இந்த சைட் பங்களாதேஷில் ஒன்று நடக்குது, அது விடுங்க, அது சில்லற சமாச்சாரம். அது பெருசாக நம்மளை பாதிக்காது. அண்ட் உலக பொருளாதாரத்துலேயே அது பெருசாக பாதிக்காது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது யூஎஸோட மெயின் இஷ்யூஸ். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு டிஸ்கஷன், ஒரு மேஜர் ஃபண்ட் மேனேஜர் கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பரவலான டிஸ்கஷன் அபவுட் இந்தியன் மார்க்கெட். அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். மார்க்கெட் -37 ஃபியூச்சர்ஸ், ரைட்? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் -37 அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் பெரிய ஸ்விங் ஆச்சு. 234 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங், 238, ஓகே, 34ல் 38. அண்ட் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது 56 பாயிண்ட்ஸ். ஞாபகம் வச்சுங்க, நாளைக்கு எக்ஸ்பைரி, ரைட்? வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஃப்ரைடே இன்னைக்கு லீவு, சாட்டர்டே சண்டே நம்மளது நேச்சுரலாக லீவு. ஸோ லாங் வீக்கெண்ட் இருக்குது, மண்டே தான். அண்ட் யாராக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி யோசித்து பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் உங்களோட பொசிஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு லைட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான், பெரிய மூவ் கிடையாது. இன்றைக்கி 390 பாயிண்ட்ஸ் இன்ட்ரா டே ஸ்விங்கு. 390 48,000ல் 390ன்றது ஒன்றுமே கிடையாது. அண்ட் இன்றைக்கி 215 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. அது 258 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட்டில் என்ன தான் டென்ஷன் ஆனாலும் அந்த டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் ஒன்ஸ் ட்வைஸ் தான் போயிருக்கு இன் லாஸ்ட் 6 மந்த்ஸில். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் மோர் அமைதியாக இருக்குது. முந்தா நேற்று யூஎஸ் மார்க்கெட் பெருசாக க்ராஷ் ஆச்சு. $4 trillion, ரைட்? நம்மளோட எக்கானமிக் சைஸு, இந்தியாவோட எக்கானமி சைஸ் $4 trillion. அந்த $4 trillion அவங்க ஒரே நாளில் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் லாஸ். ஸோ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய லாஸாக இருந்திருக்குன்றது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், உலக பொருளாதாரத்தில் உலக ஸ்டாக் மார்க்கெட்டில் 50% யூஎஸ் மார்க்கெட். ஸோ டெஃபினட்டாக $4 trillion பெரிய அமௌண்ட்டு. அண்ட் யூஎஸோட மார்க்கெட் சைஸ்க்கு அது ஒரு பெரிய ஃபால் கிடையாது. நேற்று எல்லாருமே ஓரளவுக்கு ரிகவரி ஆகும்னு பார்த்தாங்க, பட் ஃப்ளாட்டிஷாக க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கும் யூஎஸ் மார்க்கெட்டில் கிளாரிட்டி இல்லாத இருக்குது. அண்ட் மோர் ஆஃப் புல் பேக் ரேலி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் எடுத்துங்க, இல்லை S&P 500 எடுத்துங்க, ஆர் நாஸ்டாக் எடுத்துங்க, இது எல்லாமே ரைசிங் வெஜஸ் அந்த பேட்டர்னை உடச்சி கீ சைடு வந்துகிட்ருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 20%. மறுபடியும் நான் சொல்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்ததுக்கப்புறமா, ரைட், ஈவெண்ட்டை நாங்கள் எதிர்பார்ப்போம். செய்திகள் இது மாதிரி ஒரு நல்ல செய்தி இருக்கும், இல்லை கெட்ட செய்தி இருக்கும்ன்றது நாங்கள் செய்தியை தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். பட் மார்க்கெட் இப்படி தான் வரும்ன்றது நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இட்ஸ் ஆல் ப்ராபபிலிட்டிஸ். ஒன்று, இந்த பேசஸில் தான் நவம்பர் மாதம், ரைட், நவம்பர் 15 தேதின்னு நினைக்கிறேன், 8-10 தேதின்னு நினைக்கிறேன், அந்த வீடியோஸ் இன்னமும் இருக்குது. நான் சொன்னது வரப்போகுது நம்மளாம் இட் இஸ் மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ், 48 to 72 hours தான் மார்க்கெட் கிராஷ் ஆகும். அண்ட் இந்த தர மார்க்கெட் கீழே விழுந்துச்சுனால் இந்த உளுந்து அடுத்த ஒரு 3 மாதத்தில் இல்லை அடுத்த 2 வாரத்தில் மேலே வரும்ன்ற கதை கிடையாது. இட் வில் டேக் லாங்கர் டைம். 8-10 மாதம் மார்க்கெட் கரெக்ஷனில் இருக்கும். தெர் வில் பி அ பெயின். நான் அந்த சமயத்தில் 16,000 வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னப்போ எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. பாரா 16,000 வருது, ஆனால் மேலே 1000 பாயிண்ட் போயிடுச்சுன்றது. 1000 பாயிண்ட் மேலே போனது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பாசிட்டிவில் இருக்கீங்களா நெகட்டிவில் இருக்கீங்களான்னு தான் முக்கியம். ஸோ எல்லாருமே அன்னைக்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸ், ஐ டென்ட் வாண்ட் டு நேம் தம், அண்ட் பெரிய ஃபண்ட் ஹவுஸ் 20,400 தவிர்க்க முடியாதது அண்ட் ப்ராபபிள் 14,500 அந்த ஜோன் வரைக்கும் வரும்ன்றதை அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம பேசினது ஆல்மோஸ்ட் 9-10 மந்த்ஸ்க்கு முன்னாடி மார்க்கெட் கிராஷ் ஆச்சுனால் 16,000 வரைக்கும் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் பேட்டர்ன். அண்ட் இதுக்கு முன்னாடி இது மாதிரி சார்ட் பேட்டர்ன் வந்துச்சுன்னா இது மாதிரி நடந்திருக்குன்றது பக்காவாக வீடியோ போட்டு நம்ம காட்டினப்போ பீப்புள் டென்ட் பிலீவ். இன்றைக்கி அது ஆக்ஷனில் நடக்கும் போதும் சரி, நம்ம மெயின் மேட்ருக்கு வரலாம். ஸோ
இப்போதைக்கு 20,400 inevitable. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு லெவலாக நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். 22,500 லெவலில் உடச்சிச்சுன்னா டார்கெட் இதுதான்றது நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆச்சு. இப்போ புல் பேக் ரேலி போயிட்டுருக்கு. புல் பேக் ரேலியில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஃப் மார்க்கெட் 22,500க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சு ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ராபபிள் அடுத்த டார்கெட் அப்சைடில் வந்து 22,800 வரைக்கும் போகலாம். பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகலைன்னு சொன்னால் ஸ்பீட் என்ன ஸ்பீடில் வந்து கீழே வருமோ அது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலும் அப்சைட் மூவ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 2 சைட்லையுமே வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸில் வந்து டவுன் சைட் டார்கெட் ஹெவியாக இருக்குது. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்பில் பொசிஷனிங் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரைட் நவ் பயங்கர அமைதியாக இருக்குது. அது டாலர் இண்டெக்ஸ் ஆகட்டும். இன்றைக்கி டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு +0.4% வந்து ஏறி இருக்குது. இன்னமும் 104 கீழே தான் இருக்குது. அண்ட் டாலர் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஆனால் சாதாரணமாக கமாடிட்டிஸ்லாம் அடி வாங்கும். இன்றைக்கி கமாடிட்டிஸும் ப்ளஸில் இருக்குது. பாண்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ப்ளஸில் இருக்குது. சரி, வட்டியில் 4.62 30 இயர்ஸ் பாண்ட் வந்து 4.62 இருந்து நிற்கிது. அது 5 டச் ஆகக்கூடாதுன்றதுக்கோசரம் வேண்டிகிட்டு இருங்க. இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட் கிராஷ் ஆகிறது அவாய்ட் பண்ண முடியாது. இந்தியன் மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னால் கோல்டு வந்து அதே லெவலில் தான் இருக்குது. 8,900 8,880 890 அந்த ஜோனில் தான் இருக்குது. இது வந்து 24 கேரட் ஹோல்சேல் ரேட் சென்னையில் இருக்கிற கோல்டு. ரொம்ப நாள் கழித்து இதோன்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து சில்வர் வந்து 1 lakh rupeesக்கு மேலே வந்து தாண்டி நிற்கிது. 1,07,00,000 வந்து நிற்கிது பர் கேஜி ஆஃப் சில்வர். 999 குவாலிட்டி சென்னையில் ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் 87.22 அந்த ரேட்டில் வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ருப்பி ட்ரேட் ஆகிறது சமாச்சாரம். ஸோ மார்க்கெட்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது. ஒன்று, சுமித் அரோரா, ரைட், இவர் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர், ஒரு பெரிய ஃபண்ட் மேனேஜர் இன் early 2000 சண்டிகரில் இருந்தார். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு சிங்கப்பூரில் போய் அவர் அங்கே வந்து ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸை மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இந்தியாவில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. அவர் வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். 2000 and 2008 இந்த 2 கிராஷ்க்கும் இப்போ நடக்கிற கிராஷ்க்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. என்ன வித்தியாசம்னு சொன்னால் 2008 வந்து உலக பொருளாதாரத்தில் வந்து சில ப்ராப்ளம் இருந்துச்சு. .com பர்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதில் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. ரெண்டாவது 2008 வந்து யூஎஸில் இருக்கிற பேங்கிங் சிஸ்டம் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான எதிர்வொலி நம்ம ஊர்லேயும் இருந்துச்சு. நம்ம ஊர்லேயும் நிறைய தில்லுமுள்ளிலாம் இருந்துச்சு. அதனாலையும் கிராஷ் ஆச்சு. ஸோ இதுதான் காரணம் ஃபார் தி கிராஷ். இந்தியன் மார்க்கெட் இப்போ கிராஷ் ஆகலை. நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கிராஷ் ஆகிருக்கு. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன்லி அபவுட் 14-15% வந்து கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு. 25 வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் ஹெல்தி. 38% வரைக்கும் இட் இஸ் கன்சிடர்ட் ஹெல்தி. அதுக்கு மேலே போனால் தான் கொஞ்சம் பெயின் இருக்கும். 61% வரைக்கும் இட் இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் கரெக்ஷன். இட் இஸ் நாட் கன்சிடர்ட் கிராஷ். ஸோ 61% வரைக்கும் வந்தாலும் மார்க்கெட் கிராஷ் கிடையாது, கரெக்ஷன் தான் நம்ம டெக்னிக்கலாக எடுத்துக்கணும். சரி, மெயின் மேட்ருக்கு வரலாம். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நடக்கிற கரெக்ஷன்ஸ் இதுக்கு மெயின் ரீசன் வேல்யூவேஷன். மார்க்கெட்டில் வந்து ஹெவி வேல்யூவேஷன் ஆகிடுச்சு. அதாவது 100 ரூபா விற்கிற பொருள் வந்து இன்றைக்கி 1000 ரூபா விற்றுட்ருக்கு. ஒரு கம்பெனியோட பி ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம். அதான் வந்து பேசிக் பேராமீட்டர்ஸ். நான் வந்து 1 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 50 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா அப்போனா என் அசல் வெளியில் வரத்துக்கு வந்து 50 வருஷம் பிடிக்கும் இன்றைக்கி ரேட்டில். ஸோ எல்லாருமே வந்து ஏன் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஏர்னிங் பண்ணுன்றது. பட் என்னைக்கு அந்த ஏர்னிங்ஸ் வந்து ப்ரைஸோட எக்ஸ்பெக்டேஷன் போகலைன்னு சொன்னால், இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, என் கம்பெனியோட மதிப்பு வந்து 10 ரூபா. நான் 10 ரூபா மதிப்பு எனக்கு வந்து ஒரு 2 ரூபா நான் வந்து சம்பார்த்தனை பண்ணுறேன். இந்த கம்பெனி வந்து திடீர்னு நல்லா சம்பாதிக்க போகுது, 100 ரூபாய்க்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன், இவங்க வந்து 25-30 ரூபா சம்பாதிப்பாங்க நினச்சிட்டு
கம்பெனி விலையை வந்து ஷேர் ப்ரைஸை வந்து 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் என் ஏர்னிங்ஸ் வந்து 2 ரூபாயிலேருந்து 20 ரூபா போகல, இல்லை 30 ரூபா போகல. இதான் வந்து மக்கள் எதிர்பார்த்தது. அது வந்து 2 ரூபாயிலேருந்து சம்வேர் அரௌண்ட் 12 ரூபா 15 ரூபா ஏறி இருக்குன்னு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும்? என்னால் சம்பார்த்தனை ஏற்ற முடியல. அப்போ என்ன ஆகும்னால் ப்ரைஸ் வந்து சம்பார்த்தனைக்கு தந்தாப்பில் ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் வந்தாகணும். அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் தான் இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு. ஹெவி வேல்யூவேஷன் ஹெவியாக இருக்குது, அந்த வேல்யூவேஷன்ஸ் கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இந்த தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற இஷ்யூஸ். ஸோ வேல்யூவேஷன்னால் மார்க்கெட்டில் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸ் கிடையாது. இந்த கம்பெனியில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த கம்பெனியில் இந்த ஃபோர்ஜரி இருக்குன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி நியூஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் அண்ட் கம்பெனிஸ் கரெக்டான வேல்யூவேஷன் வந்துச்சுனால் அந்த இடத்துல வந்து தூக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லியும் வந்து சொல்லியிருக்கிற இதை வந்து இப்போ இயர் எண்ட் அவங்க வந்து ரேட்டிங்ஸை குறைச்சிருக்கிறாங்க. ரேட்டிங்ஸ்னால் டார்கெட்டை குறைச்சிருக்கிறாங்க. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 25,500 to 600 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது கொடுத்துருக்குறாங்க. பட் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான தருணமாக கேட்டால் வெயிட் பண்ணுங்கள். இன்னமும் ஸ்டாக்ஸ் வந்து பாட்டம் அவுட் ஆகலை. ஒன்று, நம்ம பாட்டம் அவுட் ஆகி நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறேன், அடி ரேட்டில் நான் வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் அடி ரேட்டில் வாங்குறதுக்குனால யாரும் உங்களுக்கு வந்து மெடலோ கப்போ கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் ஃபார் தி கன்ஃபர்மேஷன்ஸ். இது மாதிரி மார்க்கெட் கீழே உழுவும் போதும் ஒரு பையிங் ப்ரைஸில் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வரட்டும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸில் வந்து மேபி ஒரு 5, 6, 10% கூடயும் போட்டோம், ஸ்டில் நோ இஷ்யூஸ். அதுக்கு மேலே வர ரேலி வந்து உங்களுக்கு பிடிச்சாவே யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் குட் மணி. பட் அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாத நம்ம வாங்குகிறோன்னு சொன்னால் எவ்வளோ தூரம் போகுன்றது தெரியாது. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.